ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் ஷிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிக் ஈவினிங் ரொட்டீன் தான். காலையில எந்திரிக்கும் போதே பயங்கர கிராம்ஸ் பெயினோட எந்திரிச்சேன். எனக்கு யூஸ்வலாவே பீரியட்ஸ்னாவே ஃபர்ஸ்ட் 2 டேஸ் இப்படி தாங்க போகும். முந்தின நாளே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு. ஸோ நான் தான் சமாளிச்சு ஆகணுன்ற மைண்ட் செட்டோடய தான் எந்திரிச்சேன். எழுந்திரிக்கவே முடியலனாலும் வேற ஆப்ஷன் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அமிச்சதுக்கு அப்புறமா ஏஜேனோட நம்ம டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? நம்ம சார நேப்க்கு போட்டா தான், நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அந்த ஒரு ஷார்ட் நேப் எடுத்தா மட்டும் தான், என்னால திருப்பி ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா வேல பார்க்க முடியும். ஏன்னா, எல்லாமே மார்னிங்லேருந்து நான் தனியா செய்றதுனால, ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பீரியட்ஸ் அப்டின்னாலே, எவ்வளவுதான் எனக்கு கஷ்டமா இருந்தாலும், ஒரு பக்கத்துல ஹேப்பியாவும் இருக்கும். ஏன்னா, அம்மா எல்லாமே கையில வந்து குடுத்துருவாங்க. ஆஃபீஸ்க்கு கூட நான் மோஸ்ட்லி லீவ் போட்டுருவேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். போனா கூட திருப்பி வர அளவுக்கு எனக்கு பெயின் வந்துரும். சில டைம் மயங்கி கூட விழுந்திருக்கேன். அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா டேஸ் இருக்கும். ஆனா கூட ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல இருப்பேன். கையில சாப்பாடு குடுத்துருவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அம்மாவானதுக்கப்புறம் லீவே இல்லாத ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ஆயாச்சு. ஸோ, இப்ப அவன தூங்க வைக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன். நடந்தா கொஞ்சம் தூங்கிருவான். ஸோ, அவனுக்கு பால் குடுத்துட்டு கன்வின்ஸ் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா நடந்ததுக்கப்புறம் சார் தூங்கிட்டாரு. தூங்குனதுக்கப்புறம் சாரோட சேர்ந்து நம்மளும் ஒரு குட்டி நேப் எடுத்தாச்சு. எழுந்தோனே கொஞ்ச நேரத்துல நம்ம வொர்க்க திருப்பி ஆரம்பிக்கணும்ல. அடுத்து ஈவினிங் ரொட்டீன். பால் போட்டுட்டு ஒரு ஹாட் காஃபி எடுக்கலான்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா சுட 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 ஒரு ஹாட் காஃபி. என்னோட ஃபேவரட் ஷோ. கொஞ்ச நேரம் ஒரு மீ டைம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற டேஸ் தாங்க இது. சீரியஸ்லி நமக்காக நம்ம கொஞ்சம் டைமாவது அந்த டேக்கு எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளுக்கும் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம சார் அலார்ம் அடிச்சிட்டாரு. திருப்பி என்ன போக வேண்டியதுதான். அவனோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். Hello, baby. You woke up? You woke up? செல்லப்பட்டு யாரு? Who's my baby? அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன ஏஜென்டோட ப்ளே டைம் பண்ணிட்டு ஏஜென்ட் கூட சில டைம் புக்ஸ் ரீட் பண்ணுவேன், சில டைம் ஏஜென்ட் கூட விளையாடுவேன், சில டைம் கால்ல போட்டு அவன் கூட கொஞ்சிட்டு இருப்பேன். கண்டிப்பா அவங்க அப்பா இருந்தாங்கன்னா வெளியே கிளம்பிடுவோம். குட்டியா ஒரு அவுட்டிங் போவோம், அவனை டிரைவ் கூட்டிட்டு போவோம், மாடியில ரவுண்ட் அடிப்போம். இந்த மாதிரி எப்படியாவது அவனை என்கேஜ் பண்ணிட்டு தான் இருப்போம். வீட்ல மட்டும் இருக்கவே மாட்டோம். ஏன்னா ஏஜென்ட்டுமே ஃபுல் டே வீட்ல இருந்தா எரிச்சலா இருக்கும். எனக்குமே எரிச்சலா இருக்கும். அதுதான் ரொம்ப உண்மை. ஸோ கொஞ்ச நேரம் அவன் கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி ஈவினிங்க்கான மூட செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கான ஸ்கின் கேர் டைம். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுனாலே போய் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்மளே நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். ஏன்னா மார்னிங்ல இருந்து அப்படியே ஓடிக்கிட்டே ஒரு மாதிரி தூங்கி எந்திரிச்சு நமக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா குழந்தைங்க கூட நம்மளால ஃப்ரெஷ்ஷா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. பம்ப்டப்பா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம ஃபுல்லா கிளியரா இருந்தாதான் அவங்களுடைய ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆயாச்சு. ஆயிட்டு ஒரு குட்டி ஸ்கின் கேர் பண்ணிக்குவேன். அவ்வளவுதான் நம்மளோட ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். Why does the rain always keep on pouring down when it's gray outside? It really makes me wonder. Yeah, it makes me wonder. நல்லா ஒரு டைட் போனி போட்டுட்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபேவரட் ஷோ பார்த்துட்டு. இது என்னன்னா நம்ம காஸ்ரெக்ஸோட ஸ்னெயில் மியூசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் இருக்கும். நல்லா ஸ்டோக் பண்ற மாதிரி போட்டு விட்டுருவேன். ஸோ தட் ஃபுல் டேக்கு தாங்கும். ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா நம்ம ஃபேவரட் ஷோ பார்த்துட்டே ஏதாவது இப்படி போட்டுட்டு குட்டி ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சிருவேன். அதோட க்ளோ தான் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். Navy dress, so it goes right above my ankle. See, it's so pretty. And I'm carrying this bag I got from, I think it was New Yorker. இது முடிஞ்சோன்னே என்ன நெக்ஸ்ட்டு நம்ம பாப்பாவோட ஆயில் மசாஜ் டைம். ஸோ அவனுக்கு எப்பவுமே நான் ஈவினிங் வந்து ஒரு பாத் கொடுக்கறது ஒரு வழக்கமாயிடுச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க நைட் வந்து நம்ம பாத் கொடுக்கக்கூடாதுன்னு. பட் பேபி ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே நைட் ஒரு பாத் எடுத்துட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அவனுக்கு அது இன்னுமே ரிலாக்ஸிங்கா இருக்குது. டக்குன்னு தூங்கிடுறான்.
இந்த ரொட்டீன் எனக்கு பயங்கரமா செட் ஆயிடுச்சு. அதனால நான் யாரோடதும் கேட்கறதில்ல. நான் கண்டிப்பா ஒரு நைட் பாத் குடுத்துட்டு பேபிக்கு சூப்பரான ஒரு மில்க் குடுத்துட்டு தூங்க வச்சுருவேன். இதான் என்னோட ரொட்டீன். ஃபர்ஸ்ட் நல்லா ஆயில் ஃபுல்லா அப்ளை பண்ணிருவேன். அப்புறம் நல்லா ஒரு எக்ஸர்சைஸஸ் கால் நல்லா பிரஸ் பண்றது, கை பிரஸ் பண்றது, ஸ்ட்ரெய்ட் பண்ணி விடுறது, ஃபேஸ்க்கு மசாஜ் குடுக்குறது. இதுல நான் வந்து கடகடன்னு காட்டிட்டேன். பட் நார்மலா வந்து ஒரு குட் 10 மினிட்ஸ்க்கு ஒரு நல்ல மசாஜ் குடுத்துட்டு, அத கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவேன். ஊற ஊற வச்சதுக்கப்புறம் ஏஜென்ட்க்கு குளிப்பாட்டணும். ஸோ சைட்லயே நான் போயிட்டு ஹீட்டர் ஆன் பண்றது, அப்புறம் வாட்டரோட டெம்பரேச்சர் செக் பண்ணி, ஸ்டூல் எடுத்து வைக்கிறது, அவனோட பாடி வாஷ் எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணிருவேன். இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டிங்கான விஷயம் என்னன்னா, அவன குளிப்பாட்டுறது தான். ஏன்னா குளிப்பாட்டிட்டு நானும் ஈரமா இருந்து, ஏஜென்ட்டும் ஈரமா இருக்கிறதுனால, வெளிய வரும்போது திருப்பி பாத் டவல், அவனோட கிளாத், மாய்ஸ்சரைசர் எல்லாமே ரெடியா தான் இருந்து ஆகணும். ஏன்னா, நான் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ முன்னாடியே ப்ரீ பிளான்டா எல்லாத்தையும் சைட்ல எடுத்து வச்சுட்டு, அவன தூக்கிட்டு வந்தோனே டக்குன்னு ஒரே கையில டக் டக்குன்னு டவல விரிச்சு, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, அவனோட பழைய அந்த ரப்பர் ஷீட்ஸ் அண்ட் அவனோட அண்டர் பேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மடிச்சு வச்சுருவேன். ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் இதெல்லாம் முடிக்கும்போதே. அப்புறம் ஏஜென்ட்டோட என்ன ஒரு குட்டி மீ டைம் போட்டுட்டு ஏஜென்ட் நல்லா குளிச்சதுக்கப்புறம், அவனுக்கு கண்டிப்பா ஒரு ஹாட் மில்க் குடுத்துருவேன். குடுத்தோனே அப்படியே அவனுக்கு தூக்கம் வந்துரும். அதே மாதிரி அவனுக்கு நைட் டிஃபரன்ஸும் இப்ப கத்துக் குடுத்துட்ருக்கோம். அதனால டிம் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லல்லாபி வச்சுட்டு, அத தான் டெய்லி நைட் ப்ளே பண்ணுவேன். ஸோ அவனுக்கே தெரிஞ்சிரும். ஸோ இந்த சாங் ப்ளே ஆச்சுன்னா நம்ம தூங்கணும், அந்த டைம் வந்துருச்சுன்னு நல்லா ஸ்வாடல் பண்ணோனே தூங்கிருவான். மீன்வைல் என்னோட ஹஸ்பண்டும் வந்தாச்சு. அவங்க வரும்போதே எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. "இவ்ளோ தூரம் நீ ஹேண்டில் பண்ணிட்ட, பரவாயில்லன்னு." ஸோ எங்களுக்கான டைம் ஏஜென்ட் தூங்குனதுக்கப்புறம் கிடைச்சிரும். குட்டி டின்னரோட நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். That's it for today. Thanks for watching.